அதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா சிஸ்டம் அது ஜீவநாடி. ஜீவநாடின்னு நம்ம ஊரில் ஒரு ஐயா இருந்தார். ஓகே. அனுமத் தாசன்னு பேர் அவருக்கு. அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவர் ஜீவநாடி படித்தார். ஓகே. இப்போ இன்னும் நிறைய பேர் அங்கங்கே அவங்கவுங்க ஊரில் வேறு வேறு இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. ஜீவநாடியில் என்னென்னா எழுத்துக்கள் வரும் மறையும், கை விரல் தேவையில்லை. ஓகே. அப்போ அங்கே போய் உட்காந்து ப்ரே பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க படிக்கணும். ஓகே. இது தவிர சோழி பிரஸ்னம், அஸ்தமங்கல பிரஸ்னம், தாம்பூல பிரஸ்னம், நிமித்தம், சரம், சகுனம், ஜாமக்கோல் பிரஸ்னம் சொல்ல விட்டுட்டேன் முதல்ல. ஓகே. ஜாமக்கோல்னு ஒரு மெத்தட் இருக்குது. இவ்வளவும் இருக்குது. ஐச்சிங்கும் இருக்குது, டேரோ, அது மாதிரி எல்லாமும் சிஸ்டம், ரூன்ஸ் அதெல்லாமும் இருக்குது. இதில் என்ன புரிஞ்சுக்கணும், ஒற்றுமை என்னென்னா சிந்தனை என்னென்னா உதவி செய்கிறது. இந்த நபருக்கு அவருடைய குறிப்பிட்ட அந்த நிலைமையோ கஷ்டமோ இல்லை ஒரு சங்கடமோ அதில் அவருக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, வழிகாட்டுதல் இருக்குமா, தவறுகளை தெரிஞ்சு அதை களைஞ்சு நீக்கிறதுக்கு ஏதாவது உபாயம் கிடைக்குமா. ஓகே. அதுதான் எய்ம். ஓகே. இது ஒற்றுமை.